ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஸ் கிச்சன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி பச்சை புளி ரசம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னோடய குட்டி தான் சொல்ல போகிறாங்க. வாங்க கேளுங்க. மிளகு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாய், கொத்தமல்லி. இப்போ எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. புளியும் வந்து நல்லா கரைச்சி புளி தண்ணியில் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ சின்னதாக வந்து ஒரு உரல் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து மிளகும் சீரகம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வந்து இடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பூண்டு வந்து சேர்த்து ஒவ்வொன்றா வந்து நல்லா இடிச்சுக்கலாம். ரொம்ப மையாக வந்து இடிக்கணும்லாம் அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலே போதும். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயமாக போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நம்ம நார்மலாக ரசம் வைக்கிறத விட இந்த ரசம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி அப்புறம் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வந்து நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ புளி தண்ணியில் ஒரு தக்காளி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம இடித்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பச்சை புளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. 10 மினிட்ஸ் தாங்க ஆச்சு இதை செய்ய. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.